அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் இன்றைய காலகட்டத்தில் பேராசை பிடித்தவனாக இருக்கின்றான். தனக்கு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த அவன் நினைப்பதே இல்லை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு சின்ன பொருளின் மீது ஆசைப்பட ஆரம்பித்த மனிதன் ஷைத்தானின் வலையில் சிக்கி ஆசை பேராசையாக மாறுகின்றது. அவன் மற்றவரின் பொருளின் மீது ஆசைப்படுகின்றோம் என்ற சுய நினைவு இல்லாமல் நமக்கு கிடைத்தால் போதும், யார் எப்படி சென்றால் என்ன என்ற நினைவில் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய நிலைக்கு வந்து விடுகின்றான். ஒருவரை ஏமாற்றி அவரின் உரிமை பறிப்பதின் விளைவு என்ன என்பதை ஒரு ஹதீஸின் வாயிலாக பார்ப்போம். அபு சலமா பின் அப்துர் ரஹ்மான் அவர்கள் கூறியதாவது இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது. எனக்கும் சிலருக்கும் இடையே ஒரு நிலம் தொடர்பான தகராறு இருந்து வந்தது. நான் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சென்று அதை பற்றி கூறினேன். அதற்கு ஐஷா அலி, அபு சலமாவே, நிலத்தை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையை தவிர்த்துக்கொள் என்று கூறியுள்ளார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எவன் அநியாயமாக ஒரு ஜான் அளவு நிலத்தை அபகரித்துக் கொள்கிறானோ அவனது கழுத்தில் 7 பூமிகள் அளவுள்ள நிலப்பகுதி மறுமை நாளில் வளையமாக மாட்டப்படும் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் 3195 பதிவாகியுள்ளது. ஒருவரின் பொருளின் மீது ஆசைப்பட்டு அவரை ஏமாற்றி அதை அடைந்து கொள்ள நினைத்தால் எவ்வளவு பெரிய தண்டனை மறுமையில் கிடைக்கும் என்பதை உணர்ந்து மனிதன் தனக்கு கிடைத்ததை கொண்டு அல்லாஹ்விடத்தில் திருப்தி அடைந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற பதிவுகளை கேட்க பேசின் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.